வணக்கம். மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் சட்டத்திட்டங்களை கொஞ்சம் மாற்றுனீங்கனாக்கா, எதுக்கோ சட்டத்திட்டங்கள் மாற்றுறீங்க. உங்களுக்கு தேவையான முக்கியமான சில சட்டத்திட்டங்களை மாற்றிட்டுருக்கீங்க. இது முக்கியமாக அந்த பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பு தரலாம், அது தரேன் இது தரேன்னு சொல்ல தான் சரிங்க. மத்திய மாநில அரசுகள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் டோட்டலாகவே. பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன், வேலை தரேன் எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு அநீதி நிறையா நடக்க தான் செய்யுது. அது எந்த பக்கம் குற்றங்கிறது போலீஸ் கண்டுபிடிச்சி சொன்னால் தான் முழுமையாக தெரியும். அதுலேயும் சில விஷயங்கள் தவறாக கூட இருக்குது. பெண்கள் மேலே தவறா, ஆண்கள் மேலே தவறான்னு தெரியாத லெவலில் சில மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம இப்போ நேரடியாக பார்க்கும்போது டிவி நிகழ்ச்சிகளை மக்கள் நிறையா பத்திரிகை எல்லா செய்தியும் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பெண்களை வக்கரமாக கெடுத்து கொலை செய்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, நேற்று பார்த்திங்கன்னா விளாத்திக்குளம் தூத்துக்குடியோட சேர்ந்தது. அதாவது அவர்கள் துன்புறுத்தி அவருடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு கொலையும் செஞ்சிடுறாங்க. இதுக்கு சட்டத்திட்டங்களை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். காரணம் என்னன்னாக்கா, ஆணோட உயிர் ஒரு பெண் எடுத்தாலும் சரி, பெண்ணோட உயிர் ஒரு ஆண் எடுத்தாலும் சரி, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்னன்னாக்கா, இந்த மாதிரி பெண்களை கெடுத்து கொலை செய்கிறவங்கள அவங்கள பப்ளிக்கிட்டே ஒப்படைக்கணும். இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க. பப்ளிக்கிட்ட ஒப்படைச்சி பப்ளிக்கே அவங்க கல்லால் அடித்து கொல்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க. இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டே நீங்கள் கொல்லணும் அப்புடின்னா உடனடியாக 1 வாரத்துக்குள்ளே அவர்களுக்கு 1 மாதம் அல்லது 1 வாரம் அதுக்குள்ளே உடனே தூக்கு தண்டனை கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தா தான் குற்றங்கள் குறையும். நீங்கள் சட்டத்தை தெரியப்படுத்தணும் மக்களுக்கு. இதுபோல் சம்பவங்கள் நடந்தால் அவர்களுக்கு 1 மாதத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை நிறைவேற்றணும். இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டாந்தாதான் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு மக்களுக்காண்டியே நான் சொல்லலை. ஒரு அரசை எந்த நேரம் பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டு இருக்க சூழ்நிலை உண்டாகுதில்ல, எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள் வெடிக்குதில்ல. அப்போ இந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் போயிடும்ல. எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது பிஜேபி அரசோ அண்ணா திமுகவோ எந்த அரசு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படாது. டோட்டலாகவே மக்களும் நிம்மதியாக இருக்கலாம். இதை செய்ய கண்டிப்பாக யாருமே முன் வர மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தண்டனை கடுமையாக இருந்தால் கண்டிப்பாக குற்றங்கள் நடக்காது. இது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள்.